ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 7.5% ரிசர்வேஷன் மூலமாக காலேஜ் போகிற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இனிமேல் அந்த வேலையே வச்சுக்கவே முடியாது. முதலமைச்சர் விஜய் இப்போது செம மாசான அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காரு. தப்பு பண்ணுற காலேஜுக்கு சீல் வைக்கப்படும்ட்டு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது விஷயமா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மருத்துவ படிப்பு, இன்ஜினியரிங், சட்டம்ட்டு எல்லா தொழில்முறை படிப்புகளையும் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் 7.5% உள் இடஒதுக்கீடு அமலில் இருக்குது. இதில் சீட் கிடைக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்காக முழு கல்வி கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸு, பஸ் ஃபீஸுன்னு எல்லா செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே சட்டம் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னா, நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் இந்த 7.5% கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் பணம் தர லேட் ஆகும், நீங்கள் முதல்ல பணத்தை கட்டுங்க, அப்புறம் கவர்மெண்ட் பணம் வந்ததும் திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டணம் பார்த்தீங்கன்னா கேட்டு தொந்தரவு பண்ணுறதா தொடர்ந்து புகார்கள் வந்துட்டு இருந்துச்சு. பணம் கட்டலைன்னா கிளாஸில் விட மாட்டோம், எக்ஸாம் எழுத விட மாட்டோன்ட்டு மிரட்டுறதாகவும் நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா புகார்கள்லாம் வந்திருக்கு. இந்த புகார்கள்லாம் முதலமைச்சர் விஜயோட கவனத்துக்கு போன உடனே அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்ந்த எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ப்ரைவேட் காலேஜில் ஒரு பைசா கூட கட்டணமாக வசூலிக்கக்கூடாது. அப்படி மீறி எந்த காலேஜாவது பணம் கேட்டு கட்டாயப்படுத்தினா அந்த நிர்வாகத்தின் மீது மிக கடுமையாக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். தேவைப்பட்டால் அந்த காலேஜோட அங்கீகாரமே ரத்து செய்யப்படும்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக மாணவர்கள் எந்த பயமும் இல்லாமல் புகார் அளிக்க பிரத்யேகமாக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர், அப்புறம் மாவட்ட வாரியாக ஒரு கண்காணிப்பு குழுவையும் அமைக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க. அதே சமயம் அரசாங்கம் தர வேண்டிய கல்வி கட்டண தொகையை எந்தவித காலதாமதமும் இல்லாமல் உடனுக்குடன் அந்தந்த காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. இதனால் காலேஜ் நிர்வாகமும் நஷ்டமடையாது, ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட மாட்டாங்க சொல்கிறாங்க. ஸோ மக்களே, ரொம்ப நாளாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பாடாயப்படுத்திட்டு இருந்த ப்ரைவேட் காலேஜுகளுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜயோட இந்த அதிரடி ஆக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இது ப்ரைவேட் காலேஜோட கட்டண கொள்ளையை தடுக்குமா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்லும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.